வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு வேர்க்கடலை சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் பொரிகடலை, 4 கருவேப்பிலை இலையும் வச்சுக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒவ்வொரு பொருளாக இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பொரிகடலை, பச்சை மிளகா, பூண்டு, 4 கருவேப்பிலை இலை. கருவேப்பிலை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இதை போட்டு நல்லா ஒரு லேசாக ஒரு பரட்டிகிட்டே இருங்க. இது ரொம்ப நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூடயே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இது வந்துடும். 2 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு இது 2 மினிட்ஸ் சட்னி அப்படின்னு சொல்லி ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஏதாவது அவசரமாக வெளியே போயிட்டு வர்றோம், இல்லை போகணும் அப்படின்னா இட்லியோ தோசையோ நம்ம ஊற்றி ரெடி பண்ணுற நேரத்தில் நமக்கு சட்னியும் ரெடி ஆகிடும். சுட சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டிடுங்க. வெங்காயத்தை பரட்டும் போதே உப்பு போட்டிக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கி வந்துடும். நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ பார்த்தா தெரியும். லைட்டாக ஒரு பரட்டிட்டு லைட்டாக கலர் மாறினா போதும். அப்படியே இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் போட்டு அப்படியே அரைச்சி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தாளித்து கொட்டிடுவோம். தான் எல்லா சட்னியும் நம்ம செய்கிற மாதிரி. இப்போ அவ்வளோதாங்க, போட்டு இதை ஒரு 2 பரட்டிட்டிங்கன்னா போதும். அந்த சூட்லேயே அது ரெடி ஆயிரும். இப்போ ஆற வச்சுட்டு நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் நீங்கள் மாற்றிக்கோங்க. பார்த்தா தெரியும் வெங்காயம் லைட்டாக தான் மாறி இருக்குது, ரொம்ப மாறி இருக்காது. நல்லா மாற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் திக்காக வேணும் அப்படின்றனால நான் திக்காக வச்சுருக்கேன். பார்த்தா இட்லிக்கு தான் நான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நைஸாக அரைச்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுட்டு வழக்கம் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 நிமிஷத்தில் இது சட்னி ரெடி பண்ணிடலாங்க. இது வதக்கிற நேரம் தான் நமக்கு ஆகும். பொருள் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் ஊற்றினாலும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை நம்ம தாளிச்சாச்சு. சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.